உங்களுக்கு அது நிறைய ஸ்ட்ரென்த் தரும், நிறைய மேஜிக் பண்ணும். சரி, அந்த தண்ணியில் என்னென்ன போட்டு வைக்கணுன்ற டெக்னிக் வந்து நீங்கள் கன்சல்டிங் எடுத்தீங்கன்னா நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக வாட்டர் பாட்டில் இருக்கிறது வந்து சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. ஹஸ்பண்டு ஒய்ஃப் வீட்டில் வராங்கனாவே அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை வாட்டரோ தாங்க, அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்லா உபயோகப்படும். இதே தான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போதோ வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. இது மரியாதை, தமிழர் பண்பு, விருந்தோம்பல் இதெல்லாம் ஒரு பக்கம் எஸ். ஆனால் உங்கள் பஞ்சபூதம் வேலை செய்யும் சூப்பராக. வரவங்க முதல்ல தண்ணி கொடுங்க. கூல் ட்ரிங்க்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அதாவது கார்போஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, சோடா இல்லாத ஃப்ரூட் கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தால் அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். நல்ல நாள் நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை குரு உரையில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வருது, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது கடை திறக்கிறதோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் பொதுவாக வியாழக்கிழமை குரு உரை உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதை தாண்டி பெரிய விஷயங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் பஞ்சபக்ஷி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் ஒன்றும் நல்லாவே சிறப்பாக அமைவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வெளிநாட்டுகளுக்கு குடும்பத்தோட ட்ராவல் பண்ணிட்டு வரவும் ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டிஃபால்ட். லக்ஷ்மி நரசிம்ம பானகம் கொடுத்து வழிபடலாம். சிவபெருமான் கோவிலாக இருந்தால் நீங்கள் இந்த லட்டு பூந்திலாம் கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், மஞ்சள் மூக்கடலாம் கொடுத்து. இதெல்லாம் பண்ண இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு அழகான அமைதியான வருஷ பிறப்பாக அமையும்.